வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதே போல் பார்த்திங்கன்னா சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குவோம். அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சிங்க அப்படின்னாக்கா எல்லா பருப்பும் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு எடுத்துக்குங்க. அதில் பாதி புதினா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி மல்லித்தலை சேர்த்துக்குங்க. சேர்த்து இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சுருளாக வதக்கிடக்கூடாது. வதக்குனீங்க அப்படின்னா சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்காது, அதே போல் டேஸ்ட்டும் இருக்காது. ஒரு பாதி அளவு மட்டும்தான் நம்ம வதக்கணும். போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா இது போல் சுருங்கி வந்துடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைப்போம். ஆறுனதுக்கப்புறம் எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதிகமான அளவு சேர்த்துடக்கூடாது. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். சட்னி வந்து உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்குங்க. இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சுவையில் சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த சட்னியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.